நண்பர்களே, இயற்கை நம் உடலை 5 கூறுகளால் உருவாக்கியது. ஆனால் கலியுக மனிதர்கள் அதில் 6வதாக ஒரு கூரைச் சேர்த்து விட்டனர். அது பணம். பணத்தால் சில பொருட்களை வாங்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் பெரும்பாலானவற்றை வாங்க முடியும். ஒரு துறவி சொற்பொழிவாற்றிக் கொண்டிருந்தார். பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள். இது மாயையின் சேறு. இந்த மாயச் சேற்றில் சிக்கிக் கொள்பவர்கள் வாழ்நாள் முழுவதும் துயரத்தில் இருப்பார்கள். இதைக் கேட்டு அங்கிருந்த அனைவரும் கைதட்டினர். ஆனால் அந்த துறவி சொற்பொழிவுக்கு பணம் வாங்குகிறார் என்பது அவர்களுக்குத் தெரியாது. இதுதான் மாயையின் விளையாட்டு. இந்த உலகில் மிகச் சிலருக்கே இது புரியும். இதை புரிந்தவர்களை இந்த மாயை உச்சத்தின் உயரத்திற்கு எடுத்துச் சென்றிருக்கிறது. நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பது அவ்வளவு கடினமல்ல. ஆனால் அதைவிட கடினமானது பணத்தை சேமிப்பது. பலர் கொஞ்சம் பணம் கிடைத்தவுடன் பறக்கத் தொடங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு பணத்தின் விதிகள் தெரியாது. நீங்கள் கவனித்திருப்பீர்கள், சரஸ்வதியின் படம் எப்போதும் அமர்ந்த நிலையில் இருக்கும். ஆனால் லட்சுமியின் படம் நின்ற நிலையில் இருக்கும். சரஸ்வதி சொல்கிறாள், நான் சீக்கிரம் வரமாட்டேன். ஆனால் ஒருவேளை வந்துவிட்டால் திரும்பிப் போக மாட்டேன். ஏனெனில் ஞானத்தை எளிதில் பெற முடியாது. ஒருமுறை ஞானம் பெற்றுவிட்டால் அதை யாராலும் பறிக்க முடியாது. ஆனால் லட்சுமியின் விதி வேறு. அவள் சீக்கிரம் வந்தால் சீக்கிரமே சென்று விடுவாள். ஒருவருக்கு பணத்தை சரியாக கையாளத் தெரியாவிட்டால் லட்சுமி விரைவில் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவாள். இன்றைய கதையில் 6 வகையான செலவுகளைப் பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இவற்றை இன்றே நிறுத்திவிட வேண்டும். அப்போதுதான் பணத்தின் உண்மையான விதிகளை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த 6 இடங்களில் செலவை குறைத்தால் உங்கள் வீட்டில் பணம் சேரத் தொடங்கும். உண்மையாகவே பணம் சேர்ந்து கொண்டிருப்பதை நீங்களே உணர்வீர்கள். பணக்காரனாவதற்கு முதல் வழி இதுதான். செலவுகளை குறைத்து பணம் சம்பாதிக்கும் வழிகளை கண்டறியுங்கள். சரி, இன்றைய பௌத்த கதையை ஆரம்பிப்போம். ஒரு கிராமத்தில் 2 பெண்கள் வாழ்ந்தனர். ஒருவரிடம் எருமை இருந்தது, மற்றவளிடம் ஆடு இருந்தது. எருமை வைத்திருந்தவளுக்கு எந்த பொருளையும் சரியாக பாதுகாக்கத் தெரியாது. அவளது எருமை நிறைய பால் கொடுத்தது. ஆனால் பாலின் மதிப்பு அவளுக்கு ஒருபோதும் தெரியவில்லை. அவள் பாலை வீட்டு பூனைக்கு கொடுத்து வீணாக்குவாள். பாலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவளுக்குத் தெரியாது. ஆனால் ஆடு வைத்திருந்தவளுக்கு பாலின் மதிப்பு தெரிந்தது. அவள் ஒவ்வொரு துளி பாலையும் சேமித்து அதிலிருந்து தயிர், வெண்ணெய், நெய் எடுத்தாள். மெதுவாக நிறைய நெய்யைச் சேகரித்தாள். எருமை வைத்திருந்தவளுக்கு பாலின் முக்கியத்துவம் ஒருபோதும் தெரியவில்லை. அவள் பாலில் இருந்து நெய் எடுப்பது பற்றி யோசித்ததே இல்லை. ஒரு நாள் அவள் வீட்டிற்கு விருந்தினர்கள் வந்தனர். வெறும் ரொட்டியை மட்டும் பரிமாற முடியாது என்பதால் அவள் ஆடு வைத்திருந்தவளிடம் சென்று 1/4 கிலோ நெய் வாங்கினாள். விரைவில் என் எருமை பாலிலிருந்து நெய் எடுத்து உனக்கு இந்த 1/4 கிலோ நெய்யை திருப்பிக் கொடுப்பேன் என்று கூறி நெய்யை பெற்றாள். ஆடு வைத்திருந்தவள் அவளுக்கு நெய்யை கடனாகக் கொடுத்தாள். பின்னர் அவள் விருந்தினர்களுக்கு உணவு பரிமாறினாள். ஆனால் பல நாட்கள் கழிந்தும் எருமை வைத்திருந்தவள் நெய்யை திருப்பிக் கொடுக்கவில்லை. ஒரு நாள் ஆடு வைத்திருந்தவள், நான் உனக்கு 1/4 கிலோ நெய் கொடுத்தேன், அதை திருப்பித் தர வேண்டும் என்று கேட்டாள். ஆனால் எருமை வைத்திருந்தவள், எந்த நெய்? என்னிடம் எருமை இருக்கிறது, உன்னிடம் ஆடு இருக்கிறது. நான் ஏன் உன்னிடம் நெய் கடன் வாங்க வேண்டும்? என் எருமை நிறைய பால் கொடுக்கிறது, அதிலிருந்து நெய் எடுத்துக்கொள்வேன் என்று மறுத்துவிட்டாள். ஆடு வைத்திருந்தவள் திரும்பி வந்துவிட்டாள். அவளுக்கு தெரியும், இப்போது யாரும் அவள் சொல்வதை நம்ப மாட்டார்கள். ஏனெனில் எருமை வைத்திருப்பவளுக்கு நிறைய பால் கிடைக்கிறது. அவள் பலரிடம் கூறினாலும் யாரும் நம்பத் தயாராக இல்லை. எருமை வைத்திருப்பவள் ஏன் ஆடு வைத்திருப்பவளிடம் நெய் வாங்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டனர். அந்த கிராமத்திற்கு வெளியே ஒரு குரு வாழ்ந்து வந்தார். ஆடு வைத்திருந்தவள் அவரிடம் சென்று தன் பிரச்சனைகளை விவரித்தாள். பின்னர் குரு எருமை வைத்திருந்தவளை அழைத்தார். அவளும் வந்து, குருவே, இவள் பொய் சொல்கிறாள். என்னிடம் எருமை இருக்கிறது. நான் ஏன் இவளிடம் நெய் வாங்க வேண்டும் என்று தன் தரப்பு நியாயத்தை கூறினாள். குரு நீண்ட நேரம் யோசித்துவிட்டு 2 பெண்களுக்கும் தலா ஒரு செம்பு தண்ணீர் கொடுத்து, இந்த தண்ணீரைக் கொண்டு சென்று உங்கள் கை, கால், முகத்தை கழுவி வாருங்கள் என்றார். ஆடு வைத்திருந்தவள் செம்பை எடுத்துச் சென்று கை, கால், முகத்தை நன்றாகக் கழுவி செம்பில் மீதமிருந்த தண்ணீருடன் திரும்பி வந்தாள். ஆனால் எருமை வைத்திருந்தவள் முகத்தை மட்டும் கழுவிவிட்டு செம்பிலுள்ள தண்ணீரை முழுவதும் காலி செய்துவிட்டு வந்தாள். 2 செம்புகளையும் பார்த்த குரு கூறினார், எருமை வைத்திருந்தவள் ஆடு வைத்திருந்தவளிடம் நெய் கடன் வாங்கியது உண்மை. அவள் நெய்யை திருப்பிக் கொடுக்க வேண்டும். பக்கத்தில் இருந்த கிராம மக்கள், குருவே, இது எப்படி நிரூபிக்கப்பட்டது என்று கேட்டனர்.
குரு பதிலளித்தார். இந்தச் செம்புகளைப் பாருங்கள். ஆடு வைத்திருந்தவள் தண்ணீரைச் சிக்கனமாகப் பயன்படுத்தி கை, கால், முகம் எல்லாம் கழுவி மீதி தண்ணீரை மிச்சப்படுத்தினாள். இதுதான் பொருளின் மதிப்பை புரிந்து கொள்வது. ஆனால் எருமை வைத்திருந்தவள் தண்ணீரின் மதிப்பை உணராமல் முகத்தை மட்டும் கழுவிவிட்டு மீதி தண்ணீரை வீணாக்கினாள். நமக்கு எந்தப் பொருளின் மீதும் அக்கறை இல்லையென்றால் அது எவ்வளவு இருந்தாலும் வீணாகும். நம்மிடம் பொருள் குறைவாக இருந்தாலும் அதை சரியாகப் பயன்படுத்தினால், அதன் மதிப்பை அறிந்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும். ஆடு வைத்திருந்தவள் பாலைச் சிறிது சிறிதாகச் சேமித்து வெண்ணெய், நெய் தயாரித்தாள். எருமை வைத்திருந்தவளுக்கு பாலின் மதிப்பு தெரியவில்லை. அதனால்தான் அவளிடம் நிறைய பால் இருந்தும் விருந்தினர்களுக்கு நெய் இல்லை. இதைக் கேட்ட எருமை வைத்திருந்தவள் குருவின் காலில் விழுந்து, மகாராஜா, என்னை மன்னியுங்கள். இப்போது வீட்டிற்குச் சென்று இவளுக்கு ஒரு 1/4 கிலோ நெய்யைத் திருப்பிக் கொடுக்கிறேன் என்றாள். குரு கூறினார், துளி துளியாகப் பெருங்கடல் உருவாகிறது. நம் முன்னோர்கள் இந்த பழமொழியை வெறுமனே சொல்லவில்லை. நமது சிறிய சேமிப்புகள் எதிர்காலத்தில் பெரிய லாபமாக கிடைக்கும். இந்த விஷயம் மிகச் சிலருக்கு மட்டுமே புரியும். இதே விதி லட்சுமிக்கும் பொருந்தும். நாம் லட்சுமியை சிறிது சிறிதாகச் சேமித்தால் எதிர்காலத்தில் அவள் பெரிய லாபமாக நமக்கு கிடைப்பாள். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்போது இன்று முதல் நிறுத்த வேண்டிய 6 செலவுகளைப் பற்றி பார்ப்போம். முதல் செலவு ஆடம்பர செலவு. நானும் சீக்கிரம் ஒரு கார் வாங்க வேண்டும் என்று நினைப்பது உங்களை ஏழ்மையில் ஆழ்த்தும். பலர் மற்றவர்களுக்கு முன்னால் தங்கள் மதிப்பை காட்டுவதற்காக கார், விலையுயர்ந்த நகைகள், மொபைல் போன்கள் அல்லது தேவையில்லாத விலையுயர்ந்த பொருட்களை வாங்குகிறார்கள். யாராவது இதைப் பற்றி புரிய வைத்தால், நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்களா என்று கேட்கிறார்கள். இதனால் நஷ்டம் மட்டுமே ஏற்படுகிறது. பணக்காரராக விரும்பினால் இந்த செலவுகளை முதலில் நிறுத்துங்கள். அந்த பணத்தை முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லவில்லை. தேவையானவற்றை மட்டும் வாங்குங்கள். மற்றவர்களைப் பார்த்து எதையும் வாங்காதீர்கள். இரண்டாவது, கவர்ச்சிகரமான சலுகைகளைத் தவிருங்கள். பல பிராண்டுகள் தங்கள் விற்பனையை அதிகரிக்க கவர்ச்சிகரமான சலுகைகளை அளிக்கின்றன. இது அவர்களின் சந்தைப்படுத்தல் உத்தி. ஆனால் நாம் இதற்கு ஆளாகி தேவையில்லாத பொருட்களை வாங்கிவிடுகிறோம். எடுத்துக்காட்டாக 50% தள்ளுபடியில் கடிகாரம் கிடைக்கிறது என்றால், வீட்டில் ஏற்கனவே 2-3 கடிகாரங்கள் இருந்தாலும் நாம் அதை வாங்கிவிடுகிறோம். இது வெறும் சந்தைப்படுத்தல் உத்தி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதனால் நமக்கு எந்த லாபமும் இல்லை. இப்படிப்பட்ட ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். இது ஏழ்மைக்கு மிகப்பெரிய காரணம். மூன்றாவது, கடன். இன்றைய காலகட்டத்தில் பலர் கடன் வாங்கி கார், பங்களா, மொபைல் போன்றவற்றை வாங்குகிறார்கள். கிரெடிட் கார்டு மூலம் நம்மிடம் இல்லாத பணத்தை செலவழிக்கிறோம். இப்படி செலவழித்தால் எப்படி பணக்காரராக முடியும்? கடன் வாங்கி நிலம் வாங்கி லாபம் கிடைத்தால் கடனை திருப்பிச் செலுத்தலாம் என்று நினைப்பவர்கள் வட்டிக்கு அதிகம் செலவழிக்க வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. எனவே கடன் வாங்கி எந்த பொருளையும் வாங்காதீர்கள். நான்காவது, கேஷ் மட்டுமே பயன்படுத்துங்கள். உங்கள் பணத்தை கேஷாக மட்டுமே செலவழிக்கவும். மொபைல் செயலிகள் மூலம் பணம் செலவழிக்காதீர்கள். மொபைல் மூலம் பணம் செலுத்தும்போது பணம் செலவாகிறது என்ற உணர்வு அதிகம் இருக்காது. ஆனால் பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து செலவழித்தால், ஐயோ, பணம் போகிறது என்று உணர்வீர்கள். இதை முயற்சித்துப் பாருங்கள். சந்தைக்குச் சென்று மொபைல் மூலம் பணம் செலுத்தினால் செலவு பெரிதாகத் தோன்றாது. ஆனால் கையிலிருந்து பணத்தை எடுத்து செலவழித்தால், என் பணம் செலவாகிறது என்று உணர்வீர்கள். ஐந்தாவது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். ஒரு பொருள் பிடித்தால் முதலில் அது உண்மையில் தேவையா என்று யோசியுங்கள். பலர் ஒரு பொருள் பிடித்தவுடன் உடனடியாக வாங்கிவிடுகிறார்கள். சிலர் கவர்ச்சிகரமான சலுகைகளுக்கு ஆளாகி தேவையில்லாத பொருட்களை வாங்குகிறார்கள். இதை தவிர்க்கவும். தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குங்கள். ஆறாவது, புதிய ஆசைகளை வளர்க்காதீர்கள். நம் உலகில் பணவீக்கத்திற்கு மிகப்பெரிய காரணம் ஆசைகள். இன்றைய காலகட்டத்தில் Rs10,000க்கு ஒரு போன் கிடைக்கிறது. அதே நேரத்தில் Rs210,000க்கும் ஒரு போன் கிடைக்கிறது. ஒருவருக்கு Rs1,000 போன் வேண்டும் என்ற ஆசை, மற்றவருக்கு Rs2,000 போன் வேண்டும் என்ற ஆசை. இது ஆசையால் வருவதுதான். ஆசைகளே பணவீக்கத்திற்கு மிகப்பெரிய காரணம். நிறுவனங்கள் ஆசையை தூண்டும் பொருட்களை உருவாக்கி நம்மை ஈர்க்கின்றன. இதனால் நாம் உடனடியாக அந்த பொருளை வாங்க விரும்புகிறோம். ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள். முடிந்தவரை குறைவான ஆசைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை ஆசைகளால் அல்ல, கடின உழைப்பாலும் பணத்தை சேமிப்பதாலும் மட்டுமே ஓடும். இன்றைய காலகட்டத்தில்
பணம் எல்லாமும் இல்லை என்று எவ்வளவு கூறினாலும் பலரின் வாழ்க்கையை பார்த்தால் பணத்திற்காகவே அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பணத்தின் பின்னால் ஓடாதீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நண்பர்களே, இந்த காணொளியில் தேவையற்ற செலவுகளை குறைக்க உங்களுக்கு உதவ முயற்சித்திருக்கிறோம். இந்த செலவுகளை கட்டுப்படுத்தினால் உங்கள் வீட்டில் பணம் சேமிக்கப்படும். தேவைப்படும் நேரத்தில் அந்த பணம் உங்களுக்கு உதவும். அப்போது கிடைக்கும் மன அமைதி உண்மையிலேயே அற்புதமானது. இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவியுங்கள். காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து, சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, பெல் ஐகானை அழுத்தி, ஆல் என்பதை தேர்ந்தெடுக்க மறக்காதீர்கள். விரைவில் ஒரு நல்ல கதையுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். எங்களுக்கு விடை கொடுங்கள்.